மனுஸ்மிருதி 10வது அத்தியாயத்தில் பாடல்கள் 22, 44. அவா ஸ்டைலில் சொல்லணும்னா ஸ்லோகங்கள். இந்த 2 ஸ்லோகங்கள்லையும் திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மனுஸ்மிருதியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். மனுஸ்மிருதியோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்னு யூகங்கள் இருக்குது. ஆனால் உறுதியான சான்றுகள் எதுவும் கிடையாது. பொதுவாக ஆரியர்கள் சொல்கிற ஆண்டு கணக்கெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். உதாரணமாக தசரதன் 50,000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாருன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்லுவாங்க. 50,000 நாளுன்னு கணக்கு வச்சுக்கிட்டாலே 136 வருஷத்துக்கு மேலே வரும். அவங்க சொல்கிற கதைப்படி பார்த்தா தசரதன் இன்னும் அயோத்தியில் எங்கேயோ ஒரு மூலையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் நமக்கு மயக்கம்தான் வரும். அதனால் ஆரியர்கள் சொல்கிற ஆண்டு கணக்கை ஒரு ஓரமாக வச்சிடலாம். மனுஸ்மிருதி எழுதுனது யாருன்னு படித்து பார்த்தா பிரம்மா எழுதினார்னு கூசாமல் போய் சொல்கிறாங்க. பிரம்மா எழுதி மனு கிட்ட கொடுத்தாராம். சரி, இந்த மனு யாருன்னு கேட்டால் மொத்தம் 14 மனு இருந்தாங்கன்னு எழுதி வச்சுருக்காங்க. உண்மை என்னென்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மனுஸ்மிருதி அப்படின்னு ஒரு முழுமையான நூல் இருந்ததுக்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது. இப்போது இந்தியாவில் மட்டும் மனுஸ்மிருதிங்கிற பேரில் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்கள் கொண்ட 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. ஆக மொத்தம் மனுஸ்மிருதியை யார் எழுதுனாங்க, அது எப்போ எழுதுனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம மனுஸ்மிருதின்னு இணையத்தில் படிக்கிறத தொகுத்து எழுதினது வில்லியம் ஜோன்ஸ் என்ற வெள்ளைக்காரர். அவர் தொகுத்து எழுதின ஆண்டு 1794. அதனால் மனுஸ்மிருதியோட காலம் 1794.